ஹாய் கைஸ், ஏப்ரல் மந்த் தான் உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? சம்மர், எக்ஸாம்ஸ், வெக்கேஷன்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லா வருஷமும் ஏப்ரல் வந்து ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ் மந்த் தான் கொண்டாடுறாங்க. நம்ம இப்போ இருந்து ஒரு 30 இயர்ஸ் பின்னாடி போகலாம், அதாவது 1990s போகலாம். அப்போ வந்து ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே போகுது, அதோட காசஸ் அண்ட் கியூர் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி புரிஞ்சுருக்காங்க. ஸோ அதனால எல்லா வருஷமும் ஏப்ரலில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணி ஒரு இடத்துலையும் ஒரு கேம்பெயின் பண்ணி அது எப்படி வந்துட்டு க்யூர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து காசஸை தடுக்கலாம், எதனால் வருதுன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நிறைய இடத்துல பண்ணுறாங்க. எல்லா வருஷமும் ஒரு தீம் வந்து வைப்பாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி த சேஞ்ச். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் மாற்ற முடியும், எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும், எதெல்லாம் சரி பண்ணால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க முடியும் அப்படின்றதான் இந்த வருஷத்தோட தீம். அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.